பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியா கேட்கிறேன். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. போதும். அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அவர் என்று சொன்னால் கர்த்தர், தேவன் என்று சொல்லியார். தேவன் உன் மன விருப்பத்தின்படி, உமது என்பது தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை குறிக்கிறது, தேவனுடைய ஜனமாகி நம்மை குறிக்கிறது. உமது கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய, தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் தந்தருள போகிறார். அதே சங்கீத 20ஆம் சங்கீதத்தில் அவர் மன விருப்பத்தின்படி எதையெல்லாம் நமக்கு தந்தருள்வார் என்று சொல்லி 1ஆம் தேதி காலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய ஆபத்து நாட்களிலே நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். 2வது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு ஒத்தாசை தேவைப்படும் பொழுது அவர் ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிப்பார். 3வது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் திட்டமிடுகிற, ஆலோசனை செய்கிற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் தியானித்தோம். கவனிங்க, 1ஆம் தேதி காலையில் ஒரு சகோதரி அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். பாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே என் கணவருக்கு சேலரி வருமா வராதா என்று சொல்லி நாங்கள் அகலாய்த்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அற்புதமாய் என் கணவருக்கு சேலரி கிரெடிட் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லி சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஆன்லைனில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் உன் ஆபத்து நாட்களிலே உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். உனக்கு உதவி தேவைப்படும் காலத்தில் உனக்கு உதவி செய்த உன்னை ஆதரிப்பார். தேவன் உன் ஆலோசனைகளையும் உன் திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உன் மன விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, தொடர்ந்து கர்த்தர் யாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு 3 காரியத்தை இந்த காலை வேளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான். ஆனால் யாருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார்? நீங்கள் குறிப்பெடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். வேதத்தில் தெரிந்த சம்பவங்கள் தான் உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும்படியாக அதை உங்களுக்கு நான் சொல்லி அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பதற்காக நாம் இந்த காலை வேளையில வசனங்களை தியானிக்க போகிறோம். நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், யாருடைய விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தர் செய்தார் அல்லது யாருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார்? வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு சுருக்கமான செய்தியாய் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நீங்க யூடியூப்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ இதை பார்த்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், ஒரு பெரிய செய்தி என்று சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம். ரொம்ப சுருக்கமாய் நான் நம்மளோடு கூட நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு எவ்வளவோ நேரம் கிடைத்தாலும், லாக்டவுன் ஆகி வீட்டிலேயே நம்ம உட்கார்ந்துருந்தாலும், செய்தி அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தான் கேட்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் அதை டைம் பார்த்துறோம். நம்ம ஐயோ பெரிய செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இப்போ எல்லாம் முடக்கி வீட்டில் உட்கார வச்சு நீ வசனத்தை கேட்க மாட்டேன்னா நான் என்ன சொல்றது? பரவாயில்ல, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாது போல சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் காலையில் தியானிப்போம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. கவனிங்க, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப நான் யோசிக்கிறேன், இந்த வசனத்தை யோசிச்சு கவனிங்க. அந்த ஒரு கானானிய ஸ்திரீ குறித்து நாம் வாசிக்கிறோம்.
அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறாள். அந்த வியாதியை ஒருவராலும் குணமாக்க முடியவில்லை. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவில் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலம் கிடைக்கல. கடைசியா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீயா இருந்தாலும் இயேசுவிடத்திலே நான் போய் நான் எப்படியாகிலும் என் பிள்ளைக்கு சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு பெரிய விருப்பத்தோடு கூட என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளை குணமாகணும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல எழுந்து நடக்கணும், என் பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளை போல அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாயுடைய உள்ள ஏக்கம், தன்னுடைய தாயுடைய இருதயத்தின் விருப்பம். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்காக அங்காய்க்கிறவர்கள் உண்டு. என் பிள்ளை இப்படி இருக்காதா, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிடாதா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண்ணு கிடைச்சிடாதா, என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடாதா, ஓ என் பிள்ளை நல்ல ஒரு வீடு கட்டி பிடிச்சிடாதா, என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மென்மையான ஒரு பட்டப்படிப்பு எடுத்துறாதா. அநேக விருப்பங்கள் பெற்றோர்களாகி உங்கள் இருதயத்தில் இருக்கும். அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீ அப்படிதான் தன் பிள்ளையை குறித்து ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. என் பிள்ளை சுகமாகும், என் பிள்ளை திரும்ப நல்லா இருக்கணும், என் பிள்ளை திரும்ப எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லி ஒரு பெரிய விருப்பத்தோடு இயேசுவிடத்தில் அவள் போகிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், மகளே உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம், உன் விருப்பம் பெருசா சின்னதான்றது விஷயம் இல்ல, உன் விசுவாசம் பெரியது, எனவே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அனுப்பினார். இந்த காலை வேளையிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசிப்பாயானால் உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விருப்பம் நிறைவேறும். உன் விருப்பத்தின்படியே கர்த்தர் செய்வார். கவனிங்க, கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது வந்து நிற்கிறார். தாவீது சிறியவன், அவனுடைய பார்வையில கோலியாத்து ரொம்ப பெரியவன். அவனுடைய விருப்பம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. யாருடைய விருப்பம்? தாவீதுடைய விருப்பம் என்னன்னா, நான் இந்த கோலியாத்தை கொன்றுவேன். கவனிங்க, தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப சின்ன பையன், ஆனா இவனுக்குள்ள பெரிய ஒரு விருப்பம் இருந்துச்சு. இவனை விட பல மடங்கு பலத்தில் பெரியவன், சரீரத்தில, ஞானத்துல, இன்னும் யுத்த யுக்தியில எல்லாவற்றிலும் பெரியவன் கோலியாத்து. ஆனா தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு, அந்த கோலியாத்தை நான் கொன்னுடுவேன். கவனிங்க, அந்த பெரிய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தாவீதுக்குள்ள சிறிய விசுவாசத்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய பெரிய விருப்பம் நிறைவேறுவதற்கு சிறிய விசுவாசம் போதும். ஏன்னா வசனம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து கடலுக்கு போனா அது போயிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மழை பெருசுதான், ஆனா பெரிய மழையை பெயர்ந்து போவதற்கு ஒரு சிறிய விசுவாசம் போதும், கடுகளவு விசுவாசம் போதும், அந்த மழையை பெயர்ந்து அப்பாற போக முடியும். கண்மான தேவ ஜனமே, இந்த மே மாதம் நீ விசுவாசமுள்ளவராய் இருப்பாய் என்று சொன்னார், நீ விசுவாசமுள்ளவராய் இருப்பாய் என்று சொன்னார், என் கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். உன் பிள்ளையை குறித்து நீ வைத்திருக்கக்கூடிய உன் இருதயத்தின் விருப்பம், ஒருவேளை உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, உன் குடும்பத்தார் மத்தியிலே உன் பிள்ளையை குறித்து, உன் மகனை குறித்து ஒருவேளை நீ துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட சில காரியங்களை சொல்ல முடியாமல் நீ துக்கித்துக் கொண்டிருக்கலாம். சில நன்மைகள் உன் பிள்ளைக்கு கிடைக்காமல், சில ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைக்காமல் நீ துக்கித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்குள்ளே விசுவாசத்தை நீ வளர்த்துக்கொள். என் தேவன் நிச்சயமாய் உன் விசுவாசத்தை கனப்படுத்தி உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அதனாலதான் 2 பாட்டு நான் பாடினேன். கலிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகள். அடுத்த பாட்டு பாடினேன், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வன் அவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவர். உங்கள் விசுவாசத்தின்படியே
உங்கள் விருப்பம் நிறைவேறும். என் முதல் குறிப்பு, உன் விசுவாசத்தின்படியே உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதத்தில் நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நீங்க தான் ஸ்கிப் பண்ணிடுறீங்களே, அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நீங்க மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 51 வசனம் 52ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு குருடன் இயேசுவிடத்துல வருகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய விரும்புற? உன் விருப்பம் என்ன? உன் விருப்பம் என்ன? நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க முடியுமா? நீங்க வீட்டில் இருந்தாலும் நீங்க எடுத்துங்க. ரொம்ப அழகான வசனங்கள் இதெல்லாம். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 51, 52 நான் வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என்று இருக்கிறாய் அப்படின்னா என்னது? உன் எதிர்பார்ப்பு என்னப்பா? உன் விருப்பம் என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்? அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். என் விருப்பம் நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் கவனிங்க, உன் விருப்பம் எப்ப நிறைவேறும்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுதுதான். அங்க சொல்றாரு, போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய விருப்பம் பார்வை அடையணும். அந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்னால், அவன் தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம். விசுவாசம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற பண்ணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் பிள்ளையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீ எதை விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் மேல் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ தோய்ந்து போகாத, உடைஞ்சு போகாத, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் உள்ளவளாயிரு. நாளைய தினத்தை குறித்து கவலை கொள்ளாதவர்கள் வசனம் சொல்லு. ஆகாயத்தில் பட்சியை பாரு, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. இப்போ நம்ம இந்த லாக்டவுன்ல ஆகாய்ச்சி பட்சி மாதிரி தான் இருக்கோம். விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்திலும் சேர்த்து வைக்க முடியாது. ஆனா அனுதினமும் கர்த்தர் எப்படியோ நம்மளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுங்க கவலை கொள்ளாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவன் உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இரண்டாவது நான் வேகமா போறேன், நீங்க வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று என்கிட்ட கேள் அப்படின்னு தேவன் சொன்னார். 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கவனிங்க, உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இரண்டாவது நான் சொல்றேன், உங்கள் விருப்பத்தை நீங்கள் விண்ணப்பமாய் மாற்ற வேண்டும். இப்படி சொல்லணும்னா, விண்ணப்பம் பண்ணுகிற விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசம் உள்ள விருப்பம் நிறைவேறும், விண்ணப்பம் பண்ணுகிற விருப்பம் நிறைவேறும். கவனிங்க, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் இருதயத்துக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவர் வராரு, இப்ப உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு சொன்னார். உடனே, ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ராஜ்யத்திற்கு என்னை ராஜாவாக நீ மாற்றி விட்டீர், உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டான். அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் தேவனுக்கு என்னவா இருந்ததா? உகந்ததா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ விருப்பம் வச்சுக்கிட்டு இந்த வாக்குத்தத்தை சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது. உன் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் செய்வாருன்னா இவன் எதையோ யோசிச்சுக்கிறான், இந்த பொண்ணு எதையோ யோசிச்சுது. இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, லாக்டவுன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரு, தப்பா யோசிச்சாத. வசனம் சொல்லுது, அவனுடைய விருப்பம் விண்ணப்பமாய் மாறும் பொழுது அந்த விண்ணப்பம்
தேவனுக்கு உகந்ததாய் இருந்தது. உகந்ததாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய இருதயத்தினுடைய விருப்பம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன வேணா நினைச்சுக்கலாம், எதை வேணா விரும்பலாம், விரும்பினதெல்லாம் கிடைச்சிருன்றது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை விரும்ப வேண்டும், அந்த விருப்பம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே நம்முடைய சாலமோன் தேவனுக்கு உகந்த விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றினார். நான் திரும்ப சொல்றேன், சாலமோன் தேவனுக்கு உகந்த விருப்பத்தை விண்ணப்பமாய் அவன் மாற்றினான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்கள் நாம் அதிகமாய் ஜெபிப்பதற்கு தேவன் நல்ல தருணங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். குடும்பமாய், தனியாய், தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் கூடி நீங்கள் உங்கள் விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றுங்க. உங்கள் விருப்பம் விண்ணப்பமாய் மாறட்டும். தேவ சமூகத்தில் நீங்க கேளுங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர்லாம் நாங்க சில நேரங்களில் ஊழியத்துக்கு வரும்பொழுது உங்களை பார்த்து கேட்கும் போது, சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா, பிரதர் ஜெபம் பண்றீங்களா, பாஸ்டர் டைமே கிடைக்கிறது இல்லை பாஸ்டர், அதனால காலையில எழுந்து ரொம்ப வேலையை முடிச்சுட்டாங்க, சீக்கிரம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆஃபீஸ் போயிடும், சீக்கிரமா வந்து டயர்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துறோம்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நாள் முழுவதும் கிடைச்சிருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில பேர் ஒர்க் அட் ஹோம்ல இருக்கிறீங்க, வீட்டில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் விண்ணப்பமாய் நீங்கள் மாற்றும் பொழுது, அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவதை, உங்கள் விண்ணப்பத்தை விருப்பமாய் நீங்கள் மாற்றும் பொழுது அந்த விண்ணப்பம் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் கைவிடப்பட்ட பொழுது ஆகார் வனாந்திரத்திலே போய் அலைந்து திரிகிறார். பிள்ளை சாக போகுது. பிள்ளை கடைசி அந்த தண்ணி இல்லாமல் நாக்கு வறண்டு சாகக்கூடிய தற்பாயில அந்த ஆகாருக்கு தான் பிள்ளை சாக கூடாதுன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஐயோ, என் பிள்ளை சாக போடுறாங்க, என் கணவன் தான் என்னை கைவிட்டுட்டான், நான் நம்பினவங்க தான் என்னை உதறி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, என் நாச்சியால் என்னை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டா சாராள், நான் சுயநலவாதி என்னை தூக்கி எரிஞ்சிட்டா, இப்ப நான் என் பிள்ளை சாகக்கூடாது, இந்த வனாந்திரத்துல என் பிள்ளை பழைக்கணுமே என்று சொல்லி அந்த விருப்பத்தை அவள் அம்பு எய்கிற தூரத்துக்கு போய் விண்ணப்பமாய் மாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்ற தெரிய வேண்டும். உங்கள் விருப்பம் விருப்பமாகவே இருக்கக்கூடாது, அது தேவ சமூகத்தில் விண்ணப்பமாய் பரிமாணம் எடுக்க வேண்டும். விருப்பம் விண்ணப்பமாக பரிமாணம் எடுக்கும் பொழுது என் தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பலனை பரிமாணமாய் கர்த்தர் கொடுப்பார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கு ஆகார் தேவ சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை, தன்னுடைய விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றினார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவருடைய விருப்பம் நிறைவேறினது. பிள்ளை வனாந்திரத்தில் வல்லவனாய் மாறினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அண்ணா தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றி இருதயத்தை ஊற்றினார். அண்ணாவுடைய விருப்பம் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். அன்றைக்கு எசேக்கியா நான் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை தன்னுடைய விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றினார். என் ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி 15 ஆண்டுகளை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலவேளை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய விருப்பமும் விண்ணப்பமாய் மாறட்டும், விண்ணப்பமாய் மாறட்டும். அதிகமாய் அநேக பிள்ளைகளுக்கு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த லாக்டவுன்ல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னா, ஜெபிக்கக்கூடிய நல்ல குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், நல்ல நேரங்களை தருணங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். குடும்பமா இணைந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஃபேமிலியில நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர், பிள்ளைகளாம் உட்கார்ந்து விளையாடுறீங்க, சந்தோஷமா ஜெபம் பண்றீங்க, ஒரு குடும்ப உறவை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் குடும்பமா இணைந்து உங்கள் விருப்பத்தை விண்ணப்பமாய் மாற்றுங்கள். என் தேவன் விருப்பத்தின்படியே குடும்பத்தை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது நான் ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 13, 14. அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது
உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று உண்டோ அவளை என்று கேள் என்றான். அவளை கேள் என்றான். அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். 14 வசனம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். கவனிங்க, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன் சூனேம் என்ற ஒரு ஊருக்கு அவர் அடிக்கடி போனார். அந்த ஊர்ல ஒரு கனப்பெற்ற ஒரு ஸ்திரீ, அந்த அம்மா பேர் எழுதப்படலை வேதாகமத்துல, ஆனா அவளுக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பேர் வச்சுட்டோம். என்ன பேர் வச்சுட்டோம்னா சூனேமியாள். ஏன்னா சூனேம் ஊரை சேர்ந்தவன் அவள் சூனேமியாள். அப்ப சூனேமியாள்னு சொல்லி நம்ம பழகியாச்சு. கவனிங்க, அந்த சூனேமியாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ அங்க எலிசாவுக்கு அநேக சலக்கரணைகளை செய்கிறார். ஒரு நாள் எலிசா கேஎஸ்ஐ பார்த்து சொல்றாரு, கேஎஸ்ஐயே, அந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது பேசணுமா? ராஜா எனக்கு பழக்கம், சேனாதிபதி எனக்கு பழக்கம், ஏதாவது ராஜா கிட்டே சேனாதிபதி கிட்டே ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது காரியம் உண்டா கேட்டு சொல்லுனா. அந்த அம்மா சொல்லுது, ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் சுகமா கூட இருக்கிறேன். அப்ப கேஎஸ்ஐ பார்த்து எலிசா கேட்கிறாரு, ஏன் அந்த அம்மா அப்படி சொல்லுது, வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னும் பொழுது கேஎஸ்ஐ அந்த அம்மாவுடைய ஹிஸ்டரியை அறிஞ்சதுனால அவன் சொல்றான், எல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்குது, ஆனா என்ன இல்லை, குழந்தை மட்டும் இல்லை, அவனுடைய கணவனும் வயது முதிர்ந்தவன் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமை போல வயது முதிர்ந்த ஒரு மனுஷன். அப்போ வயது முதிர்ந்தவன் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த அம்மா மனசுக்குள்ள விருப்பம் உண்டு, ஆனா என்ன ஆகுதில்லை, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அந்த அம்மாவுடைய இருதயத்துக்குள் இருந்தாலும் வாய்ப்பு இல்லாதவளாய்த்தான் அங்கே அவள் காணப்படுகிறாள். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை வேளை நான் சொல்றேன், விருப்பம் இருக்கிறது, ஆனால் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லை பாஸ்டர், என் விருப்பம் நிறைவேறாது. நான் சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய விருப்பம் வச்சிருந்தாலும், உன் இருதயத்துக்குள்ள என்ன விருப்பத்தை வைத்திருந்தாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய தருணத்திலே என் தேவன் வழியை திறப்பதற்கும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கும் என் தேவன் அற்புதம் செய்வதற்கும் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு எனக்குள்ள மனசு ஆசையா இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துராதா அப்படின்னு ஒரு ஆசையா இருக்குது, ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை. என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடாதா, வாய்ப்பே இல்லையே. இப்போ நான் சொல்றேன், வாய்ப்பு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கணம் பெற்ற இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, அந்த எலிசாவுக்கு அவள் அநேக சலக்கரணைகளை செய்தாள். தன் ஆஸ்தியை செலவு செஞ்சா பார்க்கிறோம். வீட்டில் ஒரு மொட்டை மாடியில ஒரு வீட்டை கட்டி ஒரு கட்டில போட்டு ஒரு மேஜையை போட்டு ஒரு குத்து விளக்கு வச்சு ஒரு நாற்காலி போட்டு அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தி அவனுக்கு சலக்கரணைகளை, அவன் தேவைகளை இவன் சந்திச்சான்னு சொல்லி பார்க்கணும். கவனிங்க, இன்னொரு இடத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, சகே என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சகேயுக்கும் மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு, இயேசு எப்படிப்பட்டவன்னு பார்க்கணும். உடனே ஓடி போய் காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஏசு அவனை பார்த்து கூப்பிடுறாரு, வாடா உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்க போறேன். வசனம் சொல்லுது லூக்கா 19:8, அவன் தன் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஏழைகளுக்கு. கவனிங்க, அங்க சுலேமியா தன் ஆஸ்தியை ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் செலவு செய்தார். இங்கே இந்த சகேயு என்ற மனிதன் தன் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுத்தான். இவங்க 2 பேரும் தங்க ஆஸ்தியை ஏழைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் செய்தபடியினால் அவர்களுடைய 2 பேருடைய விருப்பமும் நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். சகேயுடைய விருப்பம் இயேசுவை பார்க்கணும்னு, ஆனா ஆண்டவர் அவன் கூடவே அவன் வீட்டில் போய் தங்கிட்டான். இந்த சுனேமியால் தேவ ஊழியருக்கு கனப்படுத்துறபடினால அந்த உற்பவ காலத்துல வயது முதிர்ந்தவனாயிருந்த அவன் கணவனை கொண்டே அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த 2 சம்பவத்தை நான் சேர்த்து சொல்றேன். தேவனுக்காக தங்களுடைய ஆஸ்தியை விதைக்கிறவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். விதைக்கிற பிள்ளைகளா இருக்கணும்.
கவனிங்க, இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் நிறைய சாப்பிட்டு டெய்லி ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டெய்லி ஸ்டேட்டஸ், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சில குடும்பங்கள்ல இன்னும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு லாக்டவுன்லேயே நீங்கள் ஒர்க் அட் ஹோம்ல இருந்து உங்களுக்கு சேலரி கிடைச்சிருக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த தருணத்தில் மற்றவர்களை நீங்கள் தயவு செய்து நினைவு கூறுங்கள். ஏழைகளை நினைவு கூறுங்கள், ஊழியக்காரரை நினைவு கூறுங்கள். உங்கள் அக்கம் வீட்டு பக்கத்து வீட்டில் தயவு செய்து போய் பார்த்து கேளுங்க, ஏதாவது இருக்குதான்னு கேளுங்க. உன் தெரிஞ்ச அறிமுகமானவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணியாவது கேளு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேளு. கண்மான தேவஜனமே, எல்லாருக்கும் சேலரி வரதில்லை, சில பிள்ளைகளுக்கு சேலரி வந்திருக்குது, அதுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாட்கள்ல தயவு செய்து உன்னுடைய ஆஸ்தியை ஊழியக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிறதுக்கு பிரயாசப்படும். இந்த காலத்தை நீ மௌனமாயிருந்தா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேடத்திலிருந்து வரும். எப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளையை, தம்முடைய ஊழியக்காரனை போஷிப்பார், ஒரு நாள் கைவிட்ட மாட்டாரு. ஆனா இது உனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு, தேவன் கொடுத்த வாய்ப்பு. ஒரு சேலரி வாங்கின பிள்ளைங்க, ஒருவேளை உங்களை கையில் வருமானம் இருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை உனக்கு ஆஸ்தி இருக்கிற பிள்ளைங்க, இந்த நாட்களில் தயவு செய்து நீங்கள் இல்லாதவர்களுக்கு போய் கொடுப்பதற்கு பிரயாசப்படுங்க. அதை உடனே Facebookல எடுத்து போட்டோ எடுத்து போட்டுறாதீங்க, அதை உடனே நீங்க யூடியூப்ல போட்டோ எடுத்து போட்டுறாதீங்க. உங்கள் பலனை நீங்கள் அடைஞ்சு தீர்ந்துருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முட்டாள்தனமா ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அநேக ஊழியர்கள் கூட இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்லி போட்டோ எடுத்து போடுறாங்க, வீடியோல போடுறாங்க. நான் சொல்றேன், அதனால பலன் ஒண்ணும் இல்லை. அதை பார்த்து சொல்றாங்கல்ல, ஓ இந்த பாஸ்டர் இதை செஞ்சிருக்கிறார், இந்த பிரதர் இதை செஞ்சிருக்கிறார், அதுதான் உங்களுடைய பலன். பரலோகத்துல பலன் கிடைக்காது, பரலோகத்துல பலன் கிடைக்காது. உன் அந்தரங்கத்தை பார்த்த பிதாதாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆஸ்தியை அந்தரங்கமாய் போய் செலவு செய்யுங்க. அநேக நம்முடைய சபைகளில் அநேக பிள்ளைகள் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உண்டு. நீங்க தயவு செய்து அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, உதவி செய்யுங்க. உன் ஆஸ்தியை நீ விதைக்க பழகு. இந்த காலகட்டத்தில் தேசம் முழுதும் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீ உனக்கு இருக்கிறதை விதைப்பதற்கு நீ பிரயாசப்படு. பஞ்சம், ஆனா ஈசாக்கு விதைக்கிறதுக்கு போனானா, விதைக்கிறவன் அருவான். கண்மான தேவஜனமே, விதைப்பதற்கு பிரயாசப்படு. ஐயோ எனக்கே பத்தலையே, 31 நாள் உள்ளே உட்காந்து சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிடணுமே, நான் அதையும் செய்து சாப்பிடணும்னு சொல்லி யோசிக்காத. இருப்பதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ பிரயாசப்படு. விதைக்கிறவர்கள் அறுத்துக் கொள்வார்கள், விதைக்கிறவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். கண்மான தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். 3 காரியம் சொன்னேன், யாருடைய விருப்பம் நிறைவேறும். 1, விசுவாசிக்கருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். 2வது, விண்ணப்பம் பண்ணவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். 3வது, யாரெல்லாம் தங்கள் ஆஸ்தியை விதைக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, அருமையான அந்த காலை வேளையில நீர் கொடுத்த வார்த்தையை இரவு முழுவதும் தேவ சமூகத்தை காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீர் எனக்கு ஞாபகப்படுத்தின என் இருதயத்தில் வைத்த அந்த பாரத்தையும் வார்த்தையும் ஜனங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். தகப்பனே, தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது, தேசம் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். இதோ உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தரளி என்று சொல்லி எங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், எங்க விருப்பத்தை